வாழைக்காய் வடகறி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 20, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 1, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சால் இலை, வாழைக்காய் 5, தக்காளி 5, கொத்தமல்லி தழை, புதினா. குழம்புக்கு தேவையானது: இது கார்ன்ஃப்ளவரு, அரிசி மாவு, வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள், ஜீரகப்பொடி, கரம் மசாலா, உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இதை வச்சு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் அடுத்து சொல்கிறேன். இந்த வாழைக்காயை நம்ம தண்ணியில் வேக வச்சுக்குவோம். தோலோடையே வேக வச்சுக்கலாம். நம்ம சிக்கன் கோலா உருண்டை குழம்பு இப்போ அதை நம்ம செய்முறையை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இப்போ வாழைக்காயை இப்படி வேக வச்சு இந்த தோலை நம்ம உரிச்சிக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி தழை போட்டிருக்கோம். இதில் நல்ல கட்டி இல்லாமல் மசிச்சுக்கிட்டணும். சால்ட்டு அரை உப்பாக போட்டுக்கலாம், ஏன்னா குழம்புலையும் போடுவோம். அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவரு 2 ஸ்பூனு, வடைக்கு மாதிரி அதிகமாக எண்ணெய் ஊற்றி பொரிக்க வேண்டாம். சும்மா இப்படி வெந்தது தானே, அதனால இப்படி பெரட்டினா போதும். அரை பதத்துக்கே எடுத்துடலாம், ஏன்னா திரும்பவும் குழம்புலையும் வேகும். ஏற்கனவே வெந்திருக்கு. தாளிச்சிடலாம். வெங்காயம் ப்ரௌன் கலரில் வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை அரைச்சி வச்சுக்கணும். தக்காளிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம், இஞ்சி பூண்டுன்னு தக்காளி 3ஐயும் நல்லாவே நைஸாக அரைச்சிட்டேன். ஃபுல்லாக வதக்கணும். இப்படி பாத்திரத்தில் ஒட்டுற அளவுக்கு வச்சோன்னா நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பச்சை வாடை அடிக்காமல் இருக்கும். நம்ம எடுத்து வச்ச எல்லா மசாலாவையும் போட்டுருவோம். இந்த மசாலாவையும் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே இப்படி வதக்கிட்டு, நல்ல மணமும் சுவையும் கொடுக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம்னா, இப்போ தண்ணி ஊற்றலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும்.